நீ ரொம்ப நேச்சுரலா அழுதேன் டைரக்டர் சொன்னார். ஆனா நீ ஏன் அழுதேன்னு எனக்கு தான்டா தெரியும். ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற? ஹலோ, இருக்காமா? ராதா பேசுறடா. போனை வச்சிடுறா. ராதா பேசுறடா. வச்சிடுறா போனை. ஹலோ, அவன் இருக்காமா? ஆனா உங்ககிட்ட பேச மாட்டேங்கிறான். டேய், இது முக்கியமான விஷயமா பேசணுமா? ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற? ஹலோ, நான் ராதா பேசுறேன். யார் ராதாவா? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஹலோ, நான் லாயர் பேசுறேன். கீழே இருந்து தான் பேசுறேன். ரவி மேல இருக்காரா? ஆமா சார், மாடியில பெட்ரூம்ல தான் இருக்கான். வாங்க. யார் சொல்லி கொடுத்துறா நீ இப்படி எல்லாம் நடந்துக்கிற? நானும் மதுரையில இருந்து வந்தல இருந்து பாக்குறேன், நீயும் இப்படிதான் நடந்துட்டு இருக்க. ஆனா உன்னை மாத்திடுச்சா? ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற? டேய் சும்மா என்ன போட்டு குழப்பாதடா. வாங்க லாயர். என்ன உங்க ஃப்ரெண்ட் உங்களை திட்டிக்கிட்டு இருக்காரு? வழக்கமா திட்டுறவன் தானே. ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? உடம்புக்கு என்ன? லைட்டா ஃபீவர். நான் சொன்னது என்னாச்சு? நீங்க சொன்ன மாதிரி உயில் ரெடி பண்ணிட்டேன். யாரு பேருக்கு எழுதுறதுன்னு தான். நான் யார் பேருக்கு சார் எழுத போறேன்? எல்லாம் இவன் பேருக்கு தான். ஓகே, அப்படியே எழுதிடுறேன். வர்றேன் செல்வம். உயில உயில எழுத இப்ப என்னடா அவசரம்? செல்வம், நான் இன்னும் கொஞ்ச நாள்ல செத்துற போறேன். எனக்கு இப்போ பிளட் கேன்சர். டேய், நீ போய் தானே சொல்ற? டேய், நீ போய் தானே சொல்ற? டேய், நீ போய் தானே சொல்ற? உண்மைதான். நான் மதுரைக்கு ப்ரோக்ராம் போன 4வது நாள். கொஞ்சம் மூச்சு விடுங்க. இதுக்கு முந்தைய ஏதாவது இப்படி வந்திருக்கா? இல்ல டாக்டர், இதான் ஃபர்ஸ்ட் டைம். முதல்ல பிளட் டெஸ்ட் பண்ணிக்கங்க. மிஸ்டர் மோகன், ரவிக்கு இருக்கிற பிளட் கேன்சர் ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்கு. நம்மகிட்ட இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸோ மெடிசன்ஸோ வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. நானும் ஆரம்பத்திலே சந்தேகப்பட்டேன். பிளட் கேன்சர்னா ரொம்ப போனா 1 வருஷம். எல்லாத்தையும் மறைச்சிட்டியடா பாவி. இப்பவும் கூட சொல்லியிருக்க மாட்டேன். பட் நான் உயிரோட இருக்க போறதே கொஞ்ச நாள் தான் எனக்கே தெரிஞ்சு போச்சு. செல்வம், ராதாவுக்கு கல்யாணம் முடிகிற வரைக்கும் தயவு செஞ்சு அவகிட்ட சொல்லிடாத. செல்வம், செல்வம். ஹலோ டாக்டர், நான் செல்வம் பேசுறேன். டாக்டர், உடனே கிளம்பி வாங்க ப்ளீஸ். உடனே இங்க கிளம்பி வாங்க. ஹலோ, என்ன கார் இல்லையா? ஓகே, நானே வரேன். அவருடைய கண் அவருடைய முகம் அவருடைய குரல் அவருடைய உடல். There is no security for his life. He is suffering from blood cancer.
கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துங்க, சரியா போயிடும். ஆமா, ஹெல்ப்புக்கு யாரும் பக்கத்துல இருக்கிறது இல்லையா? உங்க ஃப்ரெண்டு செல்வத்தை எங்க காணோம்? இந்த மாதிரி நேரத்துல தான் அவர் இங்க இருக்கணும். இதை விட்டுட்டு அவர் எங்க போனாரு? வலி தாங்க முடியாத அளவுக்கு இருந்தது. டாக்டர் கூட்டிட்டு வர போயிருக்கான். ரெஸ்ட் எடுக்க சொன்னாலும் எடுக்கிறது இல்ல. நான் எழுதி கொடுத்த மெடிசன்ஸையாவது கரெக்டா ஃபாலோ பண்றீங்களா? என்னதான் மருந்து சாப்பிட்டாலும் நான் உயிரோட இருக்க போறதே இன்னும் கொஞ்ச நாள் தானே டாக்டர். வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங்? பிரபல பாடகன் மிஸ்டர் ரவிக்குமார் ஒரு கேன்சர் பேஷண்ட். am I correct? டோன்ட் வரி, இது கியூரபிள் டிசீஸ் தான். இப்ப லேட்டஸ்டா எவ்வளவு மெடிசன்ஸ் வந்திருக்கு. இதை நான் கியூர் பண்ணி காட்டுறேன். தைரியமா இருக்கு. நீங்க படுங்க ப்ளீஸ். நான் அட்டெண்ட் பண்றேன். ஹலோ, நான் ராதா பேசுறேன். தயவு செஞ்சு போனை வச்சிடாதீங்க. எனக்கு நிச்சயம் பண்ண டாக்டர் மோகன் சொல்லித்தான் உங்களுக்கு கேன்சர்ங்கிற விஷயமே எனக்கு தெரியும். நிச்சயதார்த்தத்தன்னைக்கு நீங்க டிராப் பண்ணிட்டு போன உடனே அவர் சொல்லிட்டாரு. நீங்களும் நானும் பழகிட்டு இருந்தது அவருக்கு தெரியாது. நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காக நானே வெறுக்கிற அளவுக்கு நடந்துகிட்டீங்களே. Really, you are a gentleman. யார் டாக்டர் போன்ல பேசினது? வேற யாரும் இல்ல, உன்னோட எதிர்காலத்துக்கா பாடுபட்ட என்னுடைய வருங்கால மனைவி ராதா. டாக்டர், எங்க மாமா வீட்டுல நீங்க டிராப் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் எந்த ராதாவுக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு மறைச்சு வச்சீங்களோ அந்த ராதா கிட்டே உங்களுக்கு கேன்சர்னு சொல்லிட்டேன். டோன்ட் மிஸ்டேக் மீ. நான் ராதா கூட பழகினேன், அதுக்காக அவளை தப்பா நினைச்சிடாதீங்க. அவ நல்ல பொண்ணு. தயவு செய்து இந்த கல்யாணத்தை வேண்டான்னு சொல்லிடாதீங்க ப்ளீஸ். ரிலாக்ஸ். ஹலோ, நான் ராதா பேசுறேன். ராதா தான் பேசுறா. விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட ராதா உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு நினைக்கிறா. ப்ளீஸ் டேக் இட் ஈஸி. கம் ஆன். ஆமா, நான் ரவிதா பேசுறேன். ஏன், என்ன விஷயம்? தயவு செஞ்சு இப்போவாவது போனை கீழே வச்சிடாதீங்க. நான் சுமங்கலியா சந்தோஷமா வாழணும்னு எல்லாத்தையும் மறைச்சு என்ன ஏமாத்தலான்னு பார்த்தீங்க. என்ன நீங்க ஏமாத்தவே முடியாது. ஏன்னா நீங்க கொஞ்ச நாள்ல சாக போறீங்க, நான் கொஞ்ச நேரத்துல சாக போறேன். ராதா, போன்ல கூட நீங்க என்கிட்ட பேச விரும்பாததுனால நான் பாய்சன் சாப்பிட்டேன். டாக்டர், ராதா நம்மள எல்லாத்தையும் ஏமாத்திட்டு பாய்சன் சாப்பிட்டா. ராதாவை காப்பாத்துங்க டாக்டர், அவளை காப்பாத்துங்க ப்ளீஸ் டாக்டர். ரவி, டாக்டர் ரவி, ரவி எந்திரிங்க. போங்க டாக்டர், போங்க டாக்டர். நீங்க இந்த லெவல்ல இருக்கும்போது அவங்களை எப்படி விட்டுட்டு போறது? ரவி ப்ளீஸ். ரவி டாக்டர்
டாக்டர் டாக்டர் நீங்க என்னதான் ட்ரை பண்ணி என்ன காப்பாத்த நினைச்சாலும் 10 நாளைக்கு மேல என்ன காப்பாத்த முடியாது டாக்டர். டாக்டர் பாஸ்ட் இஸ் பாஸ்ட். ராதாவுக்கு வாழ் கொடுங்க டாக்டர் ப்ளீஸ். அவளை காப்பாத்துங்க டாக்டர். அவளுக்கு வாழ் கொடுங்க. வச்சிடாதீங்க. டாக்டர் சொன்னது அத்தனையும் போய். டாக்டர் பொய் சொல்ல மாட்டாருங்க. ஆனா நீங்க என்கிட்ட அதை தவிர வேற எதையுமே சொல்லல. நான் உங்களை ஒரு தடவை கடைசியா பார்க்கணுங்கிறதுக்காக 4 தடவை போன் பண்ணேன். ராதா உங்களை பார்க்கத்தான் எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை. உங்களோட சாகர வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்கேன். ராதா போன வச்சிடாதீங்க. போன வச்சிடாதீங்க. ராதா 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 கனவு தர. ராதா ராதா ரவி என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான். கனவு தர. ஹலோ ஹலோ ராதா முட்டாள்தனமா இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் கனவு தர. என்ன மாப்ள ப்ளீஸ். என்ன மாப்ள மாமா ராதா விஷத்தை சாப்பிட்டா மாமா. ராதா என் தலையில கல்லு போட்டுறாங்க. ராதா நான் ரவி வந்திருக்கேன். கதவு தர. ராதா நான் தாழ்ந்த நிலைமையில இருந்து உயர்ந்தவன். அதனால்தான் உன்னை வெறுக்கிற மாதிரி நடிச்ச. ராதா ராதா நான் சொன்னது நீ நம்பலனாலும் இப்ப வேணாலும் உனக்கு தாலி கட்டுற. ராதா ராதா ப்ளீஸ் கதவு தர. ராதா ராதா ப்ளீஸ். ராதா என்ன கடைசியா ஒரு தடவை பார்க்கணும்னு சொன்னியே. இப்ப நானே வந்திருக்கேன். கதவு தர. ராதா 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 கதவு தர. ராதா ப்ளீஸ். ராதா 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 ப்ளீஸ். ராதா 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 ப்ளீஸ் கதவு தர. ராதா ராதா ராதா